ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 2 நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நம்ம கருப்பு மாட்டை பிடிச்சிட்டு மேய்ச்சலுக்கு போகிறேங்க. கருப்பு மாடு கன்றுக்குட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். கன்றுக்குட்டி போடுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்பு கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருக்குது. இந்த 2 நாளாக சரியான மேய்ச்சல் இல்லாதனால அப்படி இருக்கும் போல் தெரியுது. இல்லை கன்றுக்குட்டி போட்டாலே மாடு வந்து உடஞ்சிருங்க. உடஞ்சா தான் பால் வந்து சேர்த்தி கறக்குங்க. நம்ம நினைக்கவே இல்லை, நானும் கூட இப்படி கன்றுக்குட்டி போடும் அப்படின்னு நினைக்கவே இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் செஞ்சிருச்சு. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரும் தயவுசெய்து எங்களை திட்டாதீங்க. எப்படி என்னன்னு எங்களுக்கே தெரியல. இங்கிட்டலாம் பார்த்திங்கன்னா மழை பெய்யுது, நைட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப பனி பெய்யுது. அதனால் வந்து வெளியில் கொட்டத்துக்குள்ளேன்னா எங்கள் வீட்டில் தான் படுத்திருப்பாங்க. அவங்க டெய்லி வேலைக்கு போயிட்டு வரனால நைட்டில் எழுந்திரிச்சு பார்க்கலையாட்டிருக்கு. அதாவது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு, திங்கக்கிழமை காலையில் ஒரு 2 மணிக்கு. ஆனால் டைமெல்லாம் எனக்கு தெரியலங்க சரியாக. திங்கக்கிழமை காலையில் எந்திரிச்சு பார்த்தோம், கருப்பு மாடு கன்றுக்குட்டி போட்டு கன்றுக்குட்டி எந்திரிச்சு பால் குடிச்சிட்டு இருந்துச்சு. எட்டி நிமிர்ந்து பார்க்குற பக்கத்தில் தான் கட்டியிருந்தோம். செனை மாடுல்ல, அதனால் எட்டி நிமிர்ந்து பார்க்குற பக்கம் தான் கட்டியிருந்தோம். அவர் பார்க்கல. நானும் உள்ளே படுத்திருந்தேன். அதனால் எனக்குமே தெரியல. எங்களுக்குமே தெரியல. இருந்தாலும் 2 பேரும் நல்லா இருக்காங்க. சரிங்களா, 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. எனக்கு நான் இப்படி ஒரு கேர்ஃபுல்லாக நான் விட்டதே இல்லை. இருந்தாலும் இந்த தடவை விட்டுட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து எந்த ஒரு மாட்டையுமே நான் இப்படி விட்டதே இல்லை. இதுக்கு முன்னாடி அப்படி தான் நம்ம செம்பட்டை மாடு வந்து இதே மாதிரி தான் கன்றுக்குட்டி போட்டிருந்தாங்க. கன்றுக்குட்டி போட்டு அது கெடேரி கன்று போட்டிருந்தாங்க. தன்னால் போட்டு நைட்டில் போட்டு காலையில் பால் குடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த கன்றுக்குட்டிக்கு என்னாச்சுன்னு தெரியல. 2 நாள் இருந்துட்டு 3ஆவது நாள் வந்து இறந்துட்டாங்க. அது எதனாலன்னே எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. அதுலேருந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் எந்த மாடு கன்று போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா பார்த்துப்போம். கன்றுக்குட்டியையும் நான் பார்த்துக்கிட்டேன். ஏன்னா அது பகலாக போச்சு. இல்லை இது நைட்டில் கன்றுக்குட்டி போட்டனால எங்களுக்கு நாங்கள் வந்து பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன். அது வந்து எங்கள் தப்பாக தான் இருக்கும். அதை வந்து நாங்கள் எந்திரிச்சு பார்த்துருந்துருக்கணும். அது எங்களோட தப்பு தான். இப்போ என்ன கன்றுக்குட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமுங்க. இப்போ போட்டிருக்க 2 கன்றுக்குட்டியுமே பார்த்திங்கன்னா ஒரே கலர். எந்த கன்றுக்குட்டி எதோட மாடு கன்றுக்குட்டி அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கனால கன்றுக்குட்டி போட்டதும் வந்து காலையில் எழுந்திரிச்சி திங்கக்கிழமை காலையிலேயே செத்தையெல்லாம் போட்டுருச்சுங்க. சுடு தண்ணி தான் 2 நாளைக்கு வைப்போம். இந்த மழை பெய்யறனால சுடு தண்ணி காய்ச்சி ஒரு 1/2 குடம் 1 குடம் அந்த மாதிரி மாட்டு தீவனம் போட்டு குடிக்க விடுவோம். ரொம்ப தண்ணியெல்லாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 1/2 குடம் 1 குடம் அவ்வளோதான் விடுவோம். அப்புறம் நம்மக்கிட்ட வந்து வரக்கூழமே இல்லைங்க. வரக்கூழம் இல்லைன்னா என்ன செய்கிறது அப்படின்ட்டு புல்லு தட்டை தாங்க நானும் அறுத்து அறுத்து போட்டுட்ருந்தேன். காலையில் எந்திரிச்சதையும் திங்கக்கிழமை எந்திரிச்சதையும் சீம்பாலெல்லாம் கறந்துட்டேன். கறந்துட்டு கன்றுக்குட்டிக்கு பால் குடிக்க விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் மாடுகளை ஓட்டிகிட்டு போயாச்சு. திங்கக்கிழமை வீடியோ எடுத்து என்னால் போட முடியல. அன்றைக்கி கொஞ்சம் உடம்பு வேறு சரியில்லாமல் போச்சு. அதனால் சரி அன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்துருப்பேன், நேற்று கன்றுக்குட்டி போட்டுருச்சு கருப்பு மாடு அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த கன்றுக்குட்டி தாங்க. கன்றுக்குட்டி நல்லா இருக்குது. நாங்கள் பார்க்கல அப்படின்னாலும் அந்த கருப்பு மாடு எங்களுக்கு வந்து அந்த ஒரு கஷ்டத்தை கொடுக்கல. நானே கன்றுக்குட்டி போட்டுறேன் அப்படின்ற மாதிரி கன்றுக்குட்டி போட்டுட்டாங்க. இது என்ன கன்றுக்குட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இதுதாங்க அந்த நம்ம கன்றுக்குட்டி போட்ட கன்றுக்குட்டி. இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி சொல்லுங்கள். இது போட்டு 10 நாள் தான் இருக்கும். இது நல்ல சுறுசுறுப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. அப்படியே துரு 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 துருன்னு படுத்திருந்தாலும் எந்திரிச்சு நின்றுச்சு அப்படின்னா குதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். எந்நேரமும் ஆட்டம் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் பார்த்துக்கங்க. இந்த மாடு இந்த கன்றுக்குட்டி கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாத மாதிரி இருக்குது. சரி அது ஒன்றும் செய்யாது அப்படின்ட்டு நாங்களாம் விட்டுட்டோம். இப்போ ஏன் பாலுக்கு விடுறதில்ல அப்படின்னா, கன்றுக்குட்டி வந்து கண்ட நேரமெல்லாம் பால் குடிச்சிச்சு அப்படின்னா சீம்பால் ஒரு காம்பில் மட்டும் குடிக்குதா, மற்ற காம்புலையெல்லாம் பால் வந்து சுரந்து அது பாட்டில் விழுகுது. இந்த கருப்பு மாட்டு காம்பு வேறு கொஞ்சம் கனமாக இருக்குது, தொன்னை காம்பாட்டம் இருக்கா. அதனால் அந்த கன்றுக்குட்டினால் வாய் வச்சு சப்ப முடியல. ஓரளவுக்கு கொஞ்சம் சின்ன காம்பாக இருந்துச்சுன்னா கூட சப்பி இருக்கும். இது ரொம்ப கனமாக இருக்குது காம்பு. அதனால் ஒரு காம்பில் மட்டும் சப்பிட்டு மீதி காம்பெல்லாம் விட்டுருது. அது அப்படியே பாலெல்லாம் சுரந்து கீழே ஒழுகின மாதிரி ஒழுகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 2 நேரம் மட்டும் பால் விட்டுக்கலாம். நம்மளும் பால் கறக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா எல்லா நேரமும் கன்றுக்குட்டியை பால் குடிக்க விட முடியாது இல்லை அப்படின்றதுக்காக திங்கக்கிழமை ஃபுல்லாக வந்து ஒரு நாள் முழுக்க அது பாட்டில் தன்னால் திரிஞ்சிச்சு. அது பாட்டில் பால் குடிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி வந்து சரி மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக மதியானம் ஒரு தடவை பால் குடிக்க விட்டு, இப்போ விடக்கூடாது அப்படி சுரந்து பால் கீழே விழுதுட்ருக்கோம் அப்படின்ட்டு பொழுதோட பால் கறக்கும்போது கன்றுக்குட்டியை விட்டு குடிக்க வச்சுட்டு மீதி இருக்கிற பாலை வந்து கறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ என்ன கன்றுக்குட்டி போட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எங்கள் வீட்டில் போடுறது எல்லாமே ஆட்டுக்குட்டியும் கெடா குட்டியாக போட்டுருச்சு. கன்றுக்குட்டியும் கெடா கன்றுக்குட்டியாக போட்டுருச்சு. கருப்பு மாடும் கெடா கன்றுக்குட்டியாக போட்டுருச்சு. எல்லாமே 3மே சொல்லி வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா, வளர்ப்புக்கு கன்றுக்குட்டி போடாமல் 3மே கெடா கன்றா போட்டுருச்சு. எங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆனாலும் சந்தோஷமா தான் இருக்குது. என்ன கன்றுக்குட்டியா இருந்தாலும் நமக்கு ரொம்ப க்யூட்டாக அழகா இருக்குல்ல. அது வந்து எந்த கன்றுக்குட்டி கெடேரி கன்று போட்டுச்சு அப்படின்னா நாங்கள் வளர்த்துப்போம். காளங்கன்றுக்குட்டி போட்டுச்சு அப்படின்னா அதை ஓரளவுக்கு வளர்த்துட்டு அந்த கடவுள்கிட்ட அந்த கடவுள் பேரை சொல்லி நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக கன்றுக்குட்டியை விற்றுட்டு அந்த காசை கொண்டு போய் எங்கள் ஊரில் இருக்க அந்த ஆடு மாடுகளுக்காக இருக்கிற அந்த கோயிலில் போய் அன்னதானத்துக்காக கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்படி நாங்கள் இப்போ தான் வந்து ரீசெண்டாக இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு செஞ்சிட்ருக்கோம். இது வந்து நமக்கு கிடையாது சரிங்களா. இந்த கன்றுக்குட்டி வந்து கண்டிப்பாக வந்து அந்த கடவுளுக்கு தான். இதையும் விற்றுட்டு என்றைக்காவது கொண்டு போய் வந்து இந்த சாமி கோயில் உண்டியலில் போட்டுருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு. நான் வந்து பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் வெளியே படுத்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எந்திரிச்சு பார்த்துருந்துருப்பேன். இருந்தாலும் 2 பேர் நல்லா இருக்காங்க. நம்மளால பார்க்க முடியல. அப்புறம் ஒரு வீடியோ கூட எடுத்து போட முடியல அப்படிங்கிறது என்னோட ஒரு வருத்தம். எதிர்பாராமல் நடக்கிறதுக்கு வந்து எதுவுமே செய்ய முடியாதுல்ல. கடவுள் வந்து என்ன போட்டிருக்காரோ அது மாதிரி தானே நடந்தே ஆகும். இருந்தாலும் 2 பேர் நல்லா இருக்காங்க. இந்த கன்றுக்குட்டி தான் நம்மளுக்கு கொடுத்து வைக்கல. அவ்வளோதான். எல்லாமே இந்த கடவுளுக்கு தான்.